கடல் கொண்ட பெருநிலம் லங்காபுரியும் சப்த தீவுகளும். முத்தமிழின் ஆதி நிலத்தை தேடி புறப்பட்டிருக்கும் வரலாற்று ஆய்வாளர்களே, என் கவித்துவ தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்று நான் உங்கள் முன் பேசுவது வெறும் மண்ணை பற்றி அல்ல, கடலால் களவாடப்பட்ட நம் தாயகத்தின் உறைந்து போன கண்ணீரை பற்றி. கடல் மூழ்கிப்போன குமரிக்கண்டம் இது வெறும் கட்டுக்கதை அல்ல, தமிழனின் ஆதி முகவரி, எல்லையின் தொடக்கம். கன்னியாகுமரி எங்கே முடிகிறது? நம் தேடலின் முதல் புள்ளி இன்றைய கன்னியாகுமரி முனை. நில வரைபடத்தில் பார்த்தால் இந்தியாவின் தெற்கு எல்லை அங்கே முடிவடைவது போல தோன்றும். ஆனால் வரலாற்று பூர்வமாக பார்த்தால் அது எல்லையின் முடிவு அல்ல, கடல் கொண்ட மாபெரும் கண்டத்தின் வடக்கு எல்லை தொடக்கம். இலக்கிய சான்று: நெடியோன் குன்றமும் தொடியோள் பவ்வமும் என்று சிலப்பதிகாரம் பாடுகிறது. வடக்கே இமயமலையும் நெடியோன் குன்றம், தெற்கே குமரிக்கடலும் தொடியோள் பவ்வம் எல்லையாக இருந்தது. புவியியல் ரீதியாக கன்னியாகுமரிக்கு தெற்கே முக்கடலும் சங்கமிக்கும் அந்த புள்ளியில் இருந்துதான் இன்று பருளியாரும் பன்மலை அடுக்கமும் கொண்ட குமரி பெருநாடு விரிந்து கிடந்தது. இன்று நாம் காண்பது அந்த பிரம்மாண்டமான மாளிகையின் எஞ்சிய ஒரு வாசல் படி மட்டுமே. மிச்சமிருக்கும் சாட்சிகள் லங்காபுரியும் சப்த தீவுகளும். மகாபாரதமும் இராமாயணமும் சிலப்பதிகாரமும் பேசும் அந்த பெரும் நிலம் கடலுக்குள் மூழ்கிய போது அதன் உயரமான மலைகளும் மேட்டு நிலங்களும் மட்டுமே கடலுக்கு மேல் தப்பின. அவையே இன்றைய லங்காபுரி, இலங்கை. குமரிக்கண்டத்தின் கிழக்கு அல்லது மைய பகுதியின் எஞ்சிய சிகரமே இன்றைய இலங்கை தீவு. ராவணன் ஆண்ட லங்காபுரி என்பது அலாதியான இயற்கை வளமும் தொழில்நுட்பமும் கொண்ட ஒரு கோட்டையாக திகழ்ந்தது. சப்த தீவுகள் இலங்கையை சுற்றியுள்ள நாகத்தீவு, காரைத்தீவு, எழுவைத்தீவு, அனலைத்தீவு, நெடுந்தீவு உள்ளிட்ட சப்த தீவுகளும் 7 தீவுகள். மாலத்தீவு, லட்சத்தீவுகளும் அந்த கண்டத்தின் மலை முடிகளே ஆகும். ஆழி புதைத்த அதிசய துறைமுகங்கள். குமரிக்கண்டம் என்பது உலக வர்த்தகத்தின் மைய புள்ளியாக இருந்தது என்பதற்கு அதன் துறைமுகங்களே சான்று. கடல் கோளால் மூழ்வதற்கு முன் லங்காபுரியையும் சப்த தீவுகளையும் சுற்றி புகழ்பெற்ற பல துறைமுகங்கள் இயங்கின. மாதோட்டம் இலங்கையின் வடமேற்கில் இருந்த பழம்பெரும் துறைமுகம். ரோமானியர்களும் கிரேக்கர்களும் அரேபியர்களும் வந்து குவித்து சென்ற முத்தையும் வாசனை பொருட்களையும் அள்ளிச் சென்ற சர்வதேச வணிகத்தலம். ஜம்புகோளப்பட்டினம் சப்த தீவுகளுக்கு அருகே யாழ்ப்பாணத்தின் வடபகுதியில் அமைந்திருந்த ஆதி துறைமுகம். கபாடபுரம் பாண்டியர்களின் 2ஆம் தலைநகரமான முத்தமிழ் சங்கம் வளர்த்த நகராகவும் விளங்கிய கபாடபுரம் ஒரு கடல்சார் வணிக பேரரசின் தலைநகரமாக பெரும் துறைமுகமாக திகழ்ந்தது என்பதை இறையனார் அகப்பொருள் உரை உறுதிப்படுத்துகிறது. வரலாற்று படிவங்களும் ஆதாரங்களும். இந்த உரையை நாம் வெறும் உணர்ச்சியால் மட்டும் பேசவில்லை. இதோ அதற்கான ஆதார படிவங்கள். புவியியல் சான்று: கான்டினென்டல் ட்ரிஃப்ட், கிளேசியேஷன். சுமார் 10,000 முதல் 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு பனியுகம், ஐசேஜ் முடிவுக்கு வந்தபோது கடல் மட்டம் சுமார் 100 முதல்
120 மீட்டர்கள் உயர்ந்தது என கடல்சார் புவியியலாளர்கள் கூறுகின்றனர். இந்த மகா கடல் வடிவு அதுதான் குமரி நிலத்தை விழுங்கியது. ஆடம்ஸ் பிரிட்ஜ், ராமர் பாலம். நாசா வெளியிட்ட செயற்கைக்கோள் படங்கள் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே கடலுக்கு அடியில் தொடர்ச்சியான நிலப்பரப்பு நீள்வதை காட்டுகின்றன. இது அன்று நிலவழியாக நாடுகள் இணைந்ததற்கான சாட்சி. கடலடி ஆய்வுகள். பூம்புகார் மற்றும் மகாபலிபுரம் கடற்பரப்பில் தேசிய கடல்சார் ஆராய்ச்சி நிறுவனம் நடத்திய ஆய்வுகளில் கடலுக்கு அடியில் மனிதர்களால் கட்டப்பட்ட சுவர்கள், கட்டிட சிதைவுகள் கண்டறியப்பட்டுள்ளன. இது அதற்கு இன்னும் ஆழமான ஆய்வுகள் தேவை என்பதை உணர்த்துகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தெற்கே தொலைந்து போன அந்த அட்சய பாத்திரமான குமரி கண்டம் தன் நினைவுகளை லங்காபுரியிலும் சப்த தீவுகளின் அலைகளிலும் இன்னும் இரகசியமாக ஒழிப்பிக்கொண்டே இருக்கும். திசைகள் மாறினாலும், நாம் அலாஸ்காவின் பனிமலை வரை சென்றாலும், நம் இரத்தத்தில் ஓடும் தமிழ் கலாச்சாரத்தின் வேர் அந்த தெற்கே கடலுக்குள் உறங்கிக் கொண்டிருக்கிறது. தொலைந்த நம் முகவரியை மீட்டெடுக்கும் வரலாற்று தேடல் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.